السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்புக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் சிறப்புக்குரிய இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய சபையில நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கும் அதை தொடர்ந்து இது போன்ற நல்ல காரியங்களிலும் ஈடுபடுவதற்கும் எல்லாமல் அல்லாஹு தஆலா நமக்கு நல்வாய்ப்பை தந்திருக்கிறான். இதற்காக நாம் அவனுக்கு அதிகம் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்புக்குரிய இரவில நான் உங்களிடத்தில மகிழ்ச்சியை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, மனித வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது வந்து போய்கொண்டிருக்கக்கூடியது. எப்படி கவலைகள் வந்து போய்கொண்டிருக்கிறதோ அது போல மகிழ்ச்சிகளும் வந்து போய்கொண்டு இருக்கும். மகிழ்ச்சி என்பது எப்போது ஏற்படும்? நாம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கைகூடும் போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல இறங்கி அதற்காக முயற்சிக்கும் போது அதிலே வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. படிப்பில சோதனை வைக்கப்படும் பொழுது அதில அதிகமான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக நாம் சிரமப்பட்டு தொழில் செய்து அதிலே லாபம் ஈட்டினால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்படி மகிழ்ச்சிக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. கவலைகளுக்கும் பலவிதமான காரணங்கள் இருப்பது போல மகிழ்ச்சிக்கும் பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. மகிழ்ச்சியும் சோகமும் கவலையும் மாறி மாறி வாழ்க்கையில வந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் இப்போது உங்களுக்கு மத்தியில இந்த மகிழ்ச்சியை பற்றி சில விஷயங்களை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கக்கூடிய சில விஷயங்களை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எப்படி நடந்திருக்கிறது, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி அணுகி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மகிழ்ச்சி என்கிற வார்த்தையை பல இடங்களிலே சொல்கிறான். அதிலே முக்கியமாக ஒரு இடம் சூரத்து யூனுஸிலே வரக்கூடிய ஒரு வசனம், யா அய்யுஹன்னாஸு கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூரி வ ஹுதன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த வசனத்துடைய கருத்து என்னவென்று சொன்னால், மனிதர்களே, உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து உபதேசம் வந்திருக்கிறது, நெஞ்சங்களிலே உள்ள நோய்களுக்கான நிவாரணமும் வந்திருக்கிறது, நேர்வழியும் வந்திருக்கிறது, மூமின்களுக்கு அருளும் வந்திருக்கிறது என்று அல்லாஹு தஆலா
திருக்குரானை பற்றி சொல்கிறான். இப்படி சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் அடுத்து சொல்வது குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, நபியே நீங்கள் இவர்களை பார்த்து சொல்லுங்கள், மக்களை பார்த்து சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பேரருளாலும் அவனுடைய கிருபையாலும் இதுவெல்லாம் இந்த வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது. இதனை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். இந்த மகிழ்ச்சி தான், அதாவது அல்லாஹு தாலா வேதத்தை எப்படி இறக்கி வைத்திருக்கிறானா, உபதேசமாகவும் அதுபோல நெஞ்சங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணமாகவும் அதுபோல நேர்வழி காட்டியாகவும் மூமின்களுக்கு அருளாகவும் இறக்கியிருக்கிறான. இதை வைத்து பள்ளியப்பராகும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். இந்த திருக்குரானை ஏற்றுக்கொண்ட மக்கள் இதை வைத்து மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் இந்த பூமியில இந்த உலக வாழ்க்கையில எதையெல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, திரட்டி கொண்டிருக்கிறார்களோ, அதை விடவெல்லாம் இதுதான் மிகச் சிறந்தது என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹு தாலா இங்க சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இந்த குர்ஆனை அல்லாஹு தாலா இறக்கி வச்சிருக்கிறான். இந்த குர்ஆன்ல மனிதர்கள் எப்படி நடக்க வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்தெந்த பிரச்சனையில எவ்வாறு சட்ட திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த திருக்குரானில உங்களுக்கு தந்து விட்டான். அப்படி தந்திருக்கிறானே, உங்களுக்கு ஒரு நேரிய வழிகாட்டக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கை சீராக அமையக்கூடிய சட்ட திட்டங்களையும் நேரிய வழிகாட்டுகளையும் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் அல்லவா? அதை வைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இப்படிப்பட்ட அதாவது மனிதர்கள் எல்லாம் இந்த திருக்குரானை பற்றி தெரியாதவர்கள், திருக்குரானை ஏற்காதவர்கள், ஓரிரை கொள்கை ஏற்காதவர்கள் தவறான பாதையில இருக்கக்கூடிய அந்த நேரத்தில அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த அவனுடைய அந்த நேரிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறானே இந்த வேதத்தின் மூலமாக, இதை வைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹு தாலா இங்க நபியை பார்த்து சொல்றான். மக்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்றதோட என்ன அல்லாஹு தாலா சொல்றான்னு சொன்னா, இவங்க உலக லாபங்களுக்காக என்னவெல்லாம் ஒன்று திரட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த செல்வங்களை எல்லாம் விட இதுதான் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இங்க இந்த திருக்குரானுடைய சிறப்பை சொல்வதோடு, இந்த திருக்குரான் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் இந்த இறுதி வேதமாகிய திருக்குரானை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இறுதியாக இறக்கி வைத்த முந்தைய வேதங்கள் இடைச்செருகல் செய்யப்பட்டது போல, மாற்றப்பட்டது போல, மாற்றப்பட முடியாத ஒரு நூலாக, ஒரு வேதமாக நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆன் இருப்பதால் அல்லாஹு தாலா சொல்றான், இதை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. அப்போ நாம குர்ஆனை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம், குர்ஆனை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறோம். சிறப்புக்குரிய இறுதி வேதம் அல்லாஹு தாலா அவன் தான் மற்ற வேதங்களை இறக்கி வச்சான். தௌராத்தாக இருக்கட்டும், இன்ஜீலாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், அல்லது மற்ற சூப்புகளாக இருக்கட்டும், அல்லாஹு தாலா தான் இறக்கி வச்சான். ஆனா அதுவெல்லாம் இடைச்செருகலுக்கு ஆளானது, மாற்றப்பட்டது. ஆனால் இறுதி வேதம் என்பதால், சிறப்புக்குரிய வேதம் என்பதால் அல்லாஹு தாலா இது எப்போதுமே யாராலும் மாற்றப்படாது, இடைச்செருகலுக்கு ஆளாகாது என்கிற நிலையில அல்லாஹு தாலா இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதால், இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய வேதத்தை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹு தாலா நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இறுதி வேதத்தை வைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்படி அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை நினைத்து, அவன் கொடுத்திருக்கக்கூடிய கொடைகளை நினைத்து நாம் சந்தோஷப்பட்டு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் இது போன்ற உத்தரவு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. நம்ம பார்க்கும்போது மனிதர்களுடைய சந்தோஷங்கள் எல்லாம் பொதுவாக பெரிய அளவில எதை வைத்து இருக்கிறது என்று சொன்னால், நாம பார்த்தோம் சொன்னா பொருளாதாரத்தை வைத்து, செல்வத்தை வைத்து சந்தோஷப்படுகிறார்கள்.
செல்வம் கூடினால் அதிக மகிழ்ச்சி, செல்வம் குறைந்தால் அல்லது நஷ்டம் ஏற்பட்டால் அது கவலை. இப்படி செல்வத்தை அதிகமாக பெற்றவர்கள் அதிகமான மகிழ்ச்சியில அவர்கள் வரம்பு மீறி பெருமை பிடித்தவர்களாக ஆகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆனில சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவனாக காரூன் என்பவன் இருந்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனில சொல்லக்கூடிய செய்தி, அவனுடைய சமுதாயத்துக்கு எதிராகவே அவன் செல்வம் கொட்டி கிடந்தது. அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த செல்வத்தை பற்றி சொல்லும் போது, அவனுடைய செல்வத்தை கூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டோர்களுடைய சாவிகள் இருக்கிறது, அதை சுமப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் தேவைப்பட்டுச்சு என்று அல்லாஹு தஆலா காரூனுடைய செல்வம் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான். அவனுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் கூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த அறைகளுடைய சாவிகளை சுமப்பதற்கு ஒரு கூட்டம், பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் தேவைப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்போ அவன் ஒரு சமயம் பெருமையோடு அவனுடைய சமுதாயத்திற்கு முன்னால், அவனுடைய சமுதாய மக்களுக்கு முன்னாடி பரோடாபமாக செல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய பெருமைக்கு தண்டனை கொடுக்கிற விதத்தில் அல்லாஹு தஆலா அவனையும் அவனுடைய செல்வங்களையும் பூமிக்குள்ள அல்லாஹு தஆலா இழுத்தான். பூமிக்குள்ள அவனுக்கு மாத்திரம் ஒரு நில நடுக்கத்தை ஏற்படுத்தி அவனையும் அவனுடைய செல்வத்தையும் அல்லாஹு தஆலா பூமிக்குள்ள இழுத்து தண்டித்ததாக அல்லாஹு தஆலா சொல்றான். இவன் இப்படி பெருமையாக நடக்கிற நேரத்துல அவனை சுற்றி இருந்த அவனுடைய சமுதாயத்தை சேர்ந்த நல்ல மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம், லா தஃப்ரா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், நீ மகிழ்ச்சி அடையாத இப்படி, அதாவது பெருமை கொண்டு மகிழ்ச்சி அடைபவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்க மாட்டான் என்று முதலில அவனுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை சேர்ந்த அந்த மக்கள் அவனுக்கு உபதேசம் செய்ததாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான். அப்போ நமக்கு செல்வம் கூடும் பொழுது பொதுவாக மனிதர்களுக்கு பலருக்கும் செல்வம் செல்வாக்கு கூடும் போது என்ன வருதுன்னு சொன்னா, மகிழ்ச்சியோடு சேர்த்து பெருமையும் ஆணவமும் வருது. அப்படி பெருமையும் ஆணவமும் வந்ததனாலதான் அல்லாஹு தஆலா காரூனை இந்த முறையில தண்டிச்சான். அங்கே இருந்த நல்ல அடியார்கள், நல்ல மக்களும், நீ இது போல பெருமை கொண்டு நீ இப்படி அளவுக்கு மீறிய மகிழ்ச்சி அடைய கூடாது என்று அந்த காரூனை பார்த்து நல்லவர்கள் சொன்னதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹு தஆலா அவனுடைய ஆணவத்துக்காக அவனை அழித்தான், பூமிக்குள்ள சொருகச் செய்து அல்லாஹு தஆலா அவனை அழிச்சான் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் உரையாடிய அந்த உரையாடல்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன செய்திகளை கேட்டு சஹாபாக்கள் சந்தோஷம் அடைந்த, மகிழ்ச்சி அடைந்த நிகழ்வுகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு சம்பவம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் இன்னொரு பகுதியில இருந்து வர்றார் மதீனாவுக்கு வந்த அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்படி கேட்கிறாருன்னு சொன்னா, மத்தஸ்ஸாஅத்து, இறுதி தீர்ப்பு நாள் எப்போது வரும், மறுமை நாள் எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு உடனே நேரடியாக பதில் சொல்லாம எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா, அவர்கிட்ட மாதா ஆதத்த லஹா, அந்த மறுமை நாளுக்காக நீ எதை தயார் செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக ஒரு கேள்வியாக பதிலாக ஆக்குறாங்க. அப்போ நீங்க அதுக்கு என்ன தயார் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது அந்த மனுஷர் சொல்றாராம், லா ஷைஅ இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் எதையும் தயார் செய்யவில்லை, அந்த மறுமை நாளுக்காக நான் எதையும் தயார் செய்யவில்லை, ஆனாலும் கூட நான்
அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்றார். நான் மறுமைக்காக எதையும் சேமித்துக் கொள்ளவில்லை, தயார் செய்து வைக்கவில்லை, ஆனாலும் கூட நான் அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்றாங்க. வெகு தூரத்திலிருந்து வேற பகுதியிலிருந்து வந்த ஒரு மூமினான ஒரு மனிதர் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பதிலை சொன்னார்கள். அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய். அப்போ அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னாரு அந்த மனிதர். அப்போ அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் அவர் இருப்பார். குறிப்பாக மறுமை நாளில அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்னார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை கேட்டுட்டு சஹாபாக்களாகிய நாங்கள் அப்போது சந்தோஷப்பட்டதை விட அதிகமாக சந்தோஷப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, மறுமை நாளுக்கு இபாதத்துகளும் நல்லமல்களும் தேவை. ஆனா அதுல எல்லாம் நான் அதையெல்லாம் அதிகமா நான் சேர்த்து வைக்கல. ஆனாலும் கூட அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்லிட்டாங்க, நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருக்கீங்க. அப்போ இதை சொல்லக்கூடிய இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு சஹாபாக்களாகிய நாங்கள் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளை மறுமையில் இருக்க முடியும். அதோட சேர்த்து அனஸ் ரலியல்லாஹு சொல்றது, நான் அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப இவங்களோடு எல்லாம் இருக்க முடியும் என்கிற ஒரு நன்னம்பிக்கையை, ஒரு மகிழ்ச்சியை இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை சஹாபாக்களுக்கு கொடுத்தது. இப்போ நமக்கும் கூட இதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுது. நிச்சயமாக மூமினாக இருக்கக்கூடிய எல்லா மனிதரும் அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். அது போல அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த, உயர்நிலையில இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த சிறப்புக்குரிய சஹாபாக்களை நேசிக்கிறோம். அப்போ நமக்கும் அந்த நம்பிக்கை ஏற்படுகிறது. நாமும் நிச்சயமாக நாம நம்பலாம், நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து சொல்லலாம், நாம உண்மையாக நேசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்டு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸின் மூலமாக நாம் சந்தோஷம் அடையலாம். ஆக இப்படி சஹாபாக்கள் இந்த மாதிரியான செய்திகளை கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நிறைய அவர்கள் சந்தோஷப்பட்டது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினது அப்படிங்கிற நிகழ்வுகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது ஹதீஸ்கள்ல. அவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு நடந்தால் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியான வார்த்தை பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரியான செய்திகள்லாம் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடையும் போது எப்படி இருப்பாங்களாம், கானயிதா ஃபர்ஹ சுர்ர வஸ்தனார வஜுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடையும் போது அவர்களுடைய சந்தோஷம் வெளிப்படும். வஸ்தனார வஜுஹு, அவங்களுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய முகம் பிரகாசிக்கும். எந்த அளவுக்கு சொன்னா ஹத்தாக்க அன்னஹு கதாத்து கமரின், அவர்களுடைய முகம் அதாவது முழு நிலவுடைய ஒரு துண்டை போல அவருடைய முகம் ஒளி வீசும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடையும் போது அவர்களுடைய அந்த முகத்துடைய மாற்றம் எப்படி இருக்கும் என்பதை சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னால், சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொன்னால் எதை வைத்து சந்தோஷப்பட்டார்கள்? அதிகமான சந்தோஷங்கள் அவர்களுக்கு எதை வைத்து ஏற்பட்டது? நம்மளா இருந்தா நமக்கு நம்முடைய தொழில லாபங்கள்
அதிகமாக கிடைக்கும் போது சந்தோஷப்படுவோம். நம்முடைய உலக தேவைகள் ஏதாவது நல்ல முறையில நிறைவேறும் என்று சொன்னால் நாம சந்தோஷப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிழ்ச்சிகள் என்பது அதிகமாக எதை வைத்து இருந்தது என்று சொன்னால் மார்க்கத்தை வைத்து இருந்தது. அதாவது மக்கள் மார்க்கத்தில நுழைகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த சமயத்தில அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சந்தோஷப்படுவார்கள் என்பதுதான் பல சம்பவங்களில நாம் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. முக்கியமாக நாம பார்த்தோம்னு சொன்னா, இதுக்கு ஒரு உதாரணமாக இக்ரிமா பின் அபி ஜஹல், அதாவது அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா. அபூ ஜஹல் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதியாக, அந்த விரோதிகளிலும் தலைவனாக இருந்தான். இக்ரிமா அந்த அபூ ஜஹலுடைய மகன். இந்த இக்ரிமாவும் கூட கடைசி வரை, அதாவது மக்கா வெற்றி வரை, பத்ரிலையும் முஸ்லிம்களுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக போர் செய்தவர். பிறகு தொடர்ச்சியாக இஸ்லாத்திற்கு எதிராக போர் செஞ்சவர். மக்கா வெற்றி நேரத்துல அந்த முஷ்ரிக்குகளுடைய அந்த பலமெல்லாம் இல்லாமல் போய் தோல்வி அடைஞ்சதுனால, ரசூலுல்லாஹ்வையும் முஸ்லிம்களையும் எதிர்கொள்ள முடியாதனால அவங்க தோற்று போனார்கள். மக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைக்கு வந்தது, அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே வந்தது. இப்படி வந்த நேரத்துல பல பேர் இஸ்லாத்திற்கு எதிராக கடுமையான குற்றங்களை செஞ்சவங்க இருந்தாங்க. அந்த மாதிரியான ஆட்களை சில பேரை குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும், எங்கிருந்தாலும் இவர்கள் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருந்தாங்க. அப்படி அறிவிக்கப்பட்டவங்கள்ல ஒரு ஆளாக இக்ரிமா இருந்தார். ஏன்னா அவருடைய தந்தை எப்படி, அபூ ஜஹல் எப்படி ரொம்ப கொடுமையான விரோதியாக இருந்தாரோ, அது போல அவருடைய தந்தையை பின்பற்றி இவரும் கடைசி வரை இப்படி பெரிய விரோதியாக இருந்தார். இவர் கட்டாயமாக கொல்லப்படுவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தப்பிச்சு ஓடிட்டார் மக்காவுக்கு. ஒரு சில பேரு தப்பிச்சு ஓடிட்டாங்க. அப்படி ஓடி போயிட்டாரு, எங்க இருக்கிறான்னு தெரியல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொண்டு, மக்காவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மக்களுக்கெல்லாம் நல்ல உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இக்ரிமா அவருடைய மனைவி வருகிறார். அவர்கள் முஸ்லிமாக ஆகி, இக்ரிமாவுடைய மனைவி முஸ்லிமாக ஆகி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் முஸ்லிமானதை சொன்னதோட அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கணவருக்காக அவர்கள் சில சிபாரிசு செய்யறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இக்ரிமா உங்களுக்கு பயந்து இங்க இருந்து மக்கள் வந்து ஓடி போயிட்டார், நான் அவரை தேடி பிடிச்சி கொண்டு வர்றேன், நீங்க அவருக்கு மன்னிப்பு வழங்குவீங்களா அப்படின்ட்டு இக்ரிமாவுடைய மனைவி கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் இஸ்லாம் ஆனால் நான் மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரிமாவுடைய மனைவிக்கு வாக்குறுதி கொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இக்ரிமாவுடைய மனைவி காடு மலையெல்லாம் அவரை தேடி பிடிச்சி கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களை வந்து மன்னிச்சிருவாங்க, நீங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த சமயத்துல இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றதை வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக அதிகமாக சந்தோஷப்பட்டார்களாம். ஏன்னா இவருடைய தகப்பனார் அபூ ஜஹல் ரொம்ப பெரிய கொடுமையான விரோதியாக இருந்துகிட்டு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் அதிகமான தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, பெரிய விரோதியாக இருந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பல சமயங்கள்ல கொலை செய்ய முயற்சி பண்ண ஒரு கொடிய விரோதியாக இருந்தாரு அபூ ஜஹல். அந்த அபூ ஜஹலுடைய மகன் இன்றைக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில நுழைகிறார் என்ற அந்த செய்தியை கண்ணால் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருந்தவர்கள் அவர் வருவதை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எழுந்து போய் அவரை வரவேற்றார்கள் என்று, சந்தோஷத்தோடு எழுந்து போய் வரவேற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்ட அந்த நிகழ்வுகள்ல ஒன்றாக இந்த இந்த நிகழ்வும் சொல்லப்படும். அப்போ மனிதர்கள், அதுவும் குறிப்பாக பெரிய விரோதிகளாக இருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அதை கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி. அது மாதிரி அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அதி பின் ஹாத்திம் என்ற ஒருவரும் ஒரு பிரபலமான மனிதராக இருந்தார். அதி பின் ஹாத்திம், நமக்கு தெரியும் ஹாத்திம் தை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஹாத்திம் தை யாரு? இல்ல, அவர் எதுல பிரபலம்? ஒரு வீரராக இருந்திருக்கலாம், ஆனா ஒரு விஷயத்துல பிரபலம். ஹாத்திம் தை, அவருடைய பேரை வச்சு வந்து அந்த நம்ம பழைய சினிமாக்கள்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஆமா, ஹாத்திம் தை அப்படிங்கிற அந்த மனிதர் வந்து கொடை வல்லன், உலக வரலாற்றுல பிரபலமாயிட்டார். அதாவது ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு முந்தின காலத்துல உள்ளவர், முந்தின ஜெனரேஷன். அவருடைய மகன் அதி பின் ஹாத்திம்ங்கிறவர் ரசூலுல்லாவுடைய காலத்துல வாழ்ந்தவங்க. அப்போ இந்த அதியுடைய தகப்பனார் ஹாத்திம் தை குலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, எப்படி குறைசி குலம்னு சொல்றோமோ அது மாதிரி அரபு உலகத்துல இருந்த தை குலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி. அந்த ஜாதியை சேர்ந்தவர் தான் ஹாத்திம். அந்த ஹாத்திம் வந்து அப்பவே ரசூலுல்லாவுக்கு முந்தின ஜெனரேஷன். அப்போ ரசூலுல்லா காலத்துல எல்லாம் அவர் வந்து பிரபலம், அதாவது வல்லர் தன்மைக்கு சொல்லுவாங்க இல்லையா? இங்க நம்ம நாட்டுல கூட சீதக்காரியை சொல்றாங்க, அது மாதிரி பாரி வல்லன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய ஜெனரேஷனுக்கு முந்தின ஜெனரேஷன்ல வாழ்ந்தவர் ஹாத்திம் தை அப்படிங்கிறவர், தை குலத்தை சேர்ந்த ஹாத்திம் என்பவர். அவர் பிரபலமாக இருந்தார் அரபு உலகத்துல அந்த காலத்திலேயே. அப்ப அவருடைய மகன் என்பதால் அதி பின் ஹாத்திமும், அந்த ஹாத்திமுடைய மகன் அதியும் ஒரு பிரபலமான ஒரு மனிதராக இருந்தார். இப்ப அவங்க வந்து கிறிஸ்தவராக இருந்தார்கள், வேற பகுதியில இருந்தாங்க, மக்காவில இருந்து தூரமாக இருந்த பகுதியில இருந்தாங்க. ஆனா ஒரு பிரபலமான மனிதராக இருந்தாரு. இப்ப அவரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சாரத்தை எல்லாம் தெரிந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த நேரத்துல அந்த அதி பின் ஹாத்திமே சொல்றாங்க, அதி பின் ஹாத்திம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர், நான் அவர்களை சந்திக்க வந்தவுடன், ஏன்னா இவரும் பிரபலமானவர், அதி பின் ஹாத்திமும் பிரபலமானவர். அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களை சந்திக்க வந்த நேரத்தில அவருடைய முகத்தை பார்த்தேன். தபுசுத்து ஃபரஹன், அவர் மகிழ்ச்சியால் அந்த அவருடைய முகம் அதாவது விரிவடைந்து இருந்தது. அவருடைய முகம் மகிழ்ச்சியால் மிக விரிவடைந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதி பின் ஹாத்திம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால், சத்தியத்தை விளங்கி சத்திய மார்க்கத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இப்ப நாமளும் மக்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று ஆர்வம் காட்ட வேண்டும். நம்மால் இயன்ற அளவுக்கு அடுத்தவங்கள்ட்ட, அதாவது இஸ்லாத்தை பற்றி தெரியாத மக்களிடத்தில இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டும். அதற்கு வருவதற்கு, மார்க்கத்திற்கு வருவதற்கு தயாராகிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எப்படியாவது அவர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுல எல்லாம் நாம கவனம் செலுத்த வேண்டும். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு சொன்னா அது பெரிய விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக பலவிதமான பொய் பிரச்சாரங்கள்லாம் செய்யப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு சொன்னா, இஸ்லாத்தை பற்றி நல்ல முறையில புரிஞ்சிருக்கிறான்னு சொன்னா அதை பார்த்து நாம சந்தோஷப்படணும். எப்படியாவது அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்துடணும்னு சொல்லிட்டு நாம சந்தோஷப்படணும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அவர்கள் சந்தோஷப்பட்ட இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கு. ஆக இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
முக்கியமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் பலம் பெறும் பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதை பார்த்து அதிகமாக சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் அவர்கள் விரும்பக்கூடிய மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பொழுது, அவர்களை சார்ந்தவர்களுக்கு அவருடைய குறைபாடுகள் பற்றி பேசப்பட்டிருக்கும் பொழுது, குறைபாடு இல்லை என்று நிரூபணமாகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, நமக்கு தெரியும், உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா பின் ஜெயித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மிக விருப்பமான ஒரு சஹாபியாக இருந்தாங்க. ஏன்னு சொன்னா, அவங்களுடைய தகப்பனார் ஜெயித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாலிப வயசுல ரசூலுல்லாஹ்வுக்கு யாராக இருந்தார்? வளர்ப்பு மகனாக இருந்தாங்க ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப என்னன்னு சொன்னா, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது அவங்களுடைய நிறம் வெண்மை நிறமாக இருந்திருக்கு. ஆனா அவங்களுடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கருப்பு நிறமாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தாயார், அதாவது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா கருப்பு நிறம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில உசாமா ரலியல்லாஹு கருப்பாக இருந்தாங்க. ஆனா இப்போ இஸ்லாத்துக்குள்ள இருந்துகிட்ட, முஸ்லிம்கள் இருக்கிற பேர்ல இருந்துகிட்ட முனாஃபிக்குகளாக இருந்தாங்க இல்லையா? இஸ்லாத்தை கேலி செஞ்சுக்கிட்டு அது மாதிரி ஈமான்ல பலவீனமாக இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாம் இந்த நிறத்தை வச்சிய உசாமா ரலியல்லாஹுவை குறை சொல்லக்கூடிய, அவருக்கு இவர் எப்படி பிள்ளையாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை கிளப்புறதும், அதை ஒரு குறையாக பேசுறதுமாக இருந்திருக்கு. அந்த சமயத்துல ஒருத்தர் வர்றாரு இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்கு. அதாவது அந்த காலத்துல சில திறமைகள் இருந்திருக்குது. சில உடல் உறுப்பை பார்த்து இவருடைய சகோதரர், இவருக்கு பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு அந்த காலத்துல சில பேருக்கு இருந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். அந்த சமயத்துல இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வரும்போது அந்த மனிதர் ரெண்டு பேருடைய காலையும் பார்த்துட்டு, அதாவது உசாமா ரலியல்லாஹுடைய காலையும் பார்க்கிறாரு, அது மாதிரி ஜெயித் ரலியல்லாஹுடைய காலையும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இந்த ரெண்டு கால்களும் ஒன்றோடு ஒன்று கலந்தவை, ஒரு காலில் இருந்து இன்னொரு கால் உருவானது அப்படின்னு அவரு சொல்றார். அப்படி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி தேவையில்லாமல் குறை சொல்லப்படும் பொழுது, நல்லவர்கள் சந்தேகிக்கப்படும் பொழுது, அது அப்படி அல்ல, உண்மைதான் என்று நிரூபணமாகிற நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. உண்மைகள் வெளிப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. இது மாத்திரமல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல அவதூறு சொல்லப்பட்ட நிகழ்வு நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு போர்ல இருந்து திரும்பி வர்ற நேரத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தங்களுடைய கழுத்துல கிடந்த அந்த சங்கிலி தவறி போயிட்டதுனால அதை தேடினதுல தாமதம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்த படைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி படைகளும் சரி புறப்பட்டு வந்துட்டாங்க, அறிவிச்சுட்டு எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாமதமான, அதாவது தேடினதுல, தன்னுடைய கழுத்து சங்கிலியை தேடினதுல தாமதமானனால, ரொம்ப தாமதமாகி வரும்போது படை வீரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ தனியாக இருக்கிற நேரத்துல ஒரு சஹாபி, பின்னால் வந்த ஒரு சஹாபி அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி வந்த நேரத்துலதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல முனாஃபிக்கள் பொய்யாக
ஒரு அவமானகரமான செய்தியை சொல்லி அவர்கள் வேதனைப்படுத்தினாங்க, அவதூறு பேசினாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல அவதூறு பேசினாங்க. இது குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா இதை பற்றி வசனங்களை இறக்கி வச்சிருக்கிறான். அப்படி அவதூறு பேசின அந்த காலகட்டத்துல உடனடியாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்மை நிலையை அறிவிக்கல. ஒரு மாத காலம் ஒரு சோதனையாகவே இருந்துச்சு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஒரு மாத காலமும் அழுது கொண்டே இருந்தார்கள், அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டதுனால. ஆனால் ஒரு மாத காலத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையால் இது இந்த மாதிரி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பத்தி பேசப்படக்கூடிய இந்த செய்தி என்பது அவதூறு, இட்டுக்கட்டி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில வசனத்தை இறக்கி வச்சான். சூரத்து நூர்ல கிட்டத்தட்ட 10 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள், அவர்கள் குற்றம் செய்தவர்கள் கிடையாது அப்படிங்கிற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுல சொல்லும் பொழுது இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், இந்த அவதூறு பேச்சை கொண்டு வந்தவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள சிலர் தான், ஒரு கூட்டம் தான் என்று அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல சொல்லப்பட்ட அந்த பொய்யான அவதூறை அல்லாஹ் தஆலா அதை பத்தி பேசுறான். அது மாதிரி அதை சொன்னவங்க எல்லாம் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் சபிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த செய்தியெல்லாம் அல்லாஹ் தஆலா 10 வசனங்களில பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க வந்திருக்கும் பொழுது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய கவலையோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே வைத்து, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே வைத்து இந்த வசனங்கள் எல்லாம் இறங்குகிறது. இறங்கிய உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ஷிரி யா ஆயிஷா, ஆயிஷாவே நீ சந்தோஷ செய்தியை பெற்றுக்கொள், ஃபகத் அன்ஸலல்லாஹு பராஅத்தகி, நீ குற்றமற்றவன், நீ நிரபராதி என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா வேத வசனத்திலே இறக்கி வைத்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய முகத்தை கவனிச்சுட்டு சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றது காலத், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இன்னி லா தபய்யன் சுரூர ஃபீ வஜ்ஹிஹி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன், அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்போ உண்மைகள் வெளிப்படும் பொழுது குற்றமற்றவர்கள் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு அவர்கள் நிரபராதிகள், தூய்மையானவர்கள் என்பது நிரூபணமாகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது இந்த மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புள்ள இந்த மாதிரியான செய்திகள் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அது மாதிரி நாமும் நல்ல விஷயங்களுக்காக, முக்கியமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் பலம் பெறுகிறது என்று சொன்னால் அதனை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பலவீனம் அடைகிறது, முஸ்லிம்கள் பலவீனம் அடைகிறார்கள் என்று சொன்னால் நாம் கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் வலுவடைவதை பார்த்து தான் நாம் சந்தோஷப்பட வேண்டும். இப்படி நம்முடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும். அதோடு நாம நல்ல அமல்கள் செய்வது மூலமாக சந்தோஷப்படலாம், அதாவது பெருமைப்படுவதல்ல, சந்தோஷப்படலாம். நமக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று நாம சந்தோஷப்பட வேண்டும். நாம இப்போ நம்ம கூட பார்க்கிறோம், ரமதான் இப்போ கடைசி நாட்கள் ஆயிடுச்சு. நாம் ரமதான் வர்றதுக்கு முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி நாம ரமலானை எதிர்பார்க்கிறோம், ரமலானை வரவேற்போம் என்று நம்முடைய சமுதாயம் பூராவும் எல்லா இடத்திலும் அதற்கான நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. அப்போ ரமலான் வர வேண்டும், ரமலான் என்பது நாம் அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு சீசனாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான்.
அப்போ ரமதான் வர வேண்டும், அந்த ரமதானை நாம் அடைய வேண்டும், அதில் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நாம் சந்தோஷப்படுகிறோம் என்று சொன்னால் இது நல்ல சந்தோஷம். மார்க்கத்திற்காக நாம் கொள்ளக்கூடிய சந்தோஷம், மறுமைக்காக நாம் கொள்ளக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. அது மாதிரி எத்தனையோ இபாதத்துகளை அதிகமாக செய்யக்கூடிய அந்த நாட்கள் வருகிறது. துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள், துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலும் அந்த நாட்களை சிறப்பிச்சு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வும் ரசூலும் சிறப்பிச்சு சொன்ன நாட்களாக அந்த துல்ஹஜ்ஜி நாட்கள் இருக்கிறது. அப்போ துல்ஹஜ்ஜி 10 முந்தைய முதல் 10 நாட்கள் அதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே அமல் செய்கிறது இருக்கிறது மற்ற நாட்களில் செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அந்த 10 நாட்களில் செய்வதுதான், செய்யக்கூடிய அமல்கள் தான் வருடத்தின் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அதனால இந்த நாட்கள் வருது, இந்த நாட்களிலே நாம் நல்ல அமல்கள் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடு நாம் எதிர்கொள்கிறோம் என்று சொன்னால் அதுவும் நல்ல சந்தோஷம்தான். அது மாதிரி அரஃபா நாள் இருக்கிறது, அது மாதிரி உதுஹியா கொடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது. அது போல ஆஷூரா தினத்தில நாம் நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், நோன்பு வைக்கிறோம், அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம். அது போல இப்போது ரமதானில குர்ஆனை ஓதுவது என்பது வெறுமனே ஆர்வமூட்டப்பட்டதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குர்ஆனை அதிகமாக ஓதி இருக்கிறார். அவர்களுக்குத்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆனாலும் கூட ரமதானில அவர்கள் அதிகமாக ஓதி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ரமதானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்விடத்திலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டையும் ஓதி காண்பிப்பார்கள். ஒவ்வொரு ரமதானிலும் ஒவ்வொரு முறை முழுதாக அதுவரை அந்த வருஷம் வரை என்ன இறங்கி இருக்கிறதோ அதை ஓதி காட்டுவார்கள். கடைசி வருஷத்தில 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கும், அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் 2 தடவை ஓதி காட்டினார்கள் என்று வருகிறது. அந்த அடிப்படையிலே தான் நாம் முஸ்லிம்களாகிய நாம் அதிகமாக ரமதானில குர்ஆனை ஓதுகிறோம். குர்ஆனை ஓதி முடிக்கும் போது அதற்கென்று ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஹத்முல் குர்ஆன் என்று சொல்கிறோம். ஹத்முல் குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனை ஓதி முடிப்பது. இப்படி குர்ஆனை ஓதி முடிக்கும் போது நமக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது என்று சொன்னால் இது நாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். நமக்கு நாம் நன்மையை வைத்து நன்மையை அடைகிறோம் என்பதனால் நாம் சந்தோஷப்படுகிறோம். இதுவெல்லாம் மார்க்கத்தில எதிர்பார்க்கப்படக்கூடிய, மார்க்கத்தில அங்கீகரிக்கப்படக்கூடிய சந்தோஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அல்லாஹ்வுடைய உதவி முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கும் நாம் சந்தோஷப்பட வேண்டும். முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கும் சண்டை நடக்கிறது, போர் நடக்கிறது. அதிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றுதான் நாம் முஸ்லிம்களாக நாம் விரும்புவோம். அப்படி முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது நாம் சந்தோஷப்பட வேண்டும். இதையெல்லாம் தாண்டி 2 இறை மறுப்பாளர் கூட்டம், 2 இறை மறுப்பாளர் கூட்டத்துக்கு மத்தியில சண்டை நடக்குதுண்டா கூட அந்த 2 கூட்டத்துல யார் நமக்கு நட்பாக இருக்கிறார்களோ அல்லது நெருக்கமான கொள்கை அளவுல நெருக்கமானவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவதை வச்சு நாம சந்தோஷப்படுறது மார்க்கத்தில அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எப்படி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வாழ்க்கையில அந்த ரொம்ப சிறுபான்மையாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை வெளியே சொல்றதுக்கே அச்சப்படக்கூடிய சூழ்நிலை, கடுமையான தொல்லைகள், கடுமையான சித்திரவதைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது, பெரிய நிகழ்வாக. அதாவது அந்த காலத்துல இருந்த 2 வல்லரசுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த 2 வல்லரசுகள். எந்தெந்த வல்லரசு இருந்துச்சு? ரோம பேரரசும் பாரசீக பேரரசும். இப்போ இந்த 2 பேரும் தான் இப்போ வேற நாடுகள் வல்லரசுகளா ஆயிடுச்சு. அப்போ இந்த 2
பேரரசும் வல்லரசுகளாக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் அப்பப்போ மோதிக்கிடுவாங்க, சண்டைகள் நடக்கும். ஒரு சமயம் இவங்க, ஒரு சமயம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெறுவாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ரொம்ப கஷ்டத்தோடு நெருக்கடியோடு இருக்கக்கூடிய அந்த மக்கா வாழ்க்கையில வச்சு பிரச்சாரம் செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க ரெண்டு பேருக்கும், அந்த ரெண்டு வல்லரசுக்கும் போர் நடக்கும். போர் நடக்கும் போது அதுல ரோம் தோற்கடிக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா அத குர்ஆனுடைய சில வசனங்கள்ல அந்த செய்தியை பற்றி இறக்கி வைக்கிறான். முஸ்லிம்களுக்கு அந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், பேசுறான். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. குலிபத்தி ரூம் ஃபி அத்னல் அர்தி. ரூம் அப்படின்னு சொல்லப்படுது அரபில. ரோம் அப்படிங்கிறது அரபி உச்சரிப்படி ரூம் அப்படின்னா வரும். அப்போ ரூம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது பூமியின் கீழ்ப்பகுதியில. இந்த ரோமர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்கு பிறகு அவர்கள் வெற்றி அடைவார்கள். இந்த தோல்விக்கு பிறகு அவர்கள் வெற்றி அடைவார்கள். இன்னும் சில வருடங்களில் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இப்போ நடந்த போர்ல, இந்த ரெண்டு வல்லரசுக்கும் நடந்த போர்ல பாரசீகம் வெற்றி கொண்டு விட்டது, ரோம் தோற்று விட்டது. இத சொன்ன அல்லாஹ் இன்னும் சில வருடங்களில இந்த தோல்விக்கு பிறகு ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்றான். அப்ப இருந்த அரசியலையும் அல்லாஹ் தஆலா பேசுறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் எந்த அதிகாரமும் இல்லாமல் இருக்கிறாங்க, பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலே அடி உழுவுது, சித்திரவதை செய்யப்படுறாங்க. அந்த சூழ்நிலையில கூட நாம கவனிக்கணும், உலக அரசியலை பற்றி பேசணும், என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துறான். உலகத்துல என்ன நடக்குது, அரசுகள் எப்படி மோதிக்கிட்டு இருக்காங்க, என்ன காரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துறதுல இந்த செய்தியை அவ்வளவு கஷ்டமான காலகட்டத்திலையும் அல்லாஹ் தஆலா அவங்க முஸ்லிம்களுக்கு எடுத்து சொல்றான். அதை சொன்னதோட மாத்திரம் இல்லாமல் கடைசியாக ஒண்ணு சொல்றான், லில்லாஹில் அம்ரு மின் கப்லு வ மின் பாது வ யௌமைதின் யஃப்ரஹுல் முஃமினூன். அதாவது வெற்றிக்கு முன்னரும் வெற்றிக்கு பின்னரும் அல்லாஹ்விடத்திலேயே எல்லா காரியமும் இருக்கிறது. வ யௌமைதின் யஃப்ரஹுல் முஃமினூன். அப்படி இந்த ரோமர்கள் பின்னால் சில வருடம் கழித்து அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அல்லவா, அந்த நாளிலே மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்களும் சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள் அப்படிங்கிறத சொல்லி அந்த ரோமர்கள் வெற்றி கொள்ற அந்த நாளில மூமின்களாகிய நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ சஹாபாக்கள் புரிஞ்சது எப்படி அப்படின்னு சொன்னா, ரோமர்கள் கிறிஸ்தவர்கள்ங்கிறவங்க நம்முடைய இஸ்லாத்துக்கு நெருக்கமானவர்கள். பாரசீகர்கள் என்னத்தை வணங்கிட்டு இருந்தாங்க, நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். சிலை வணக்கமும் இருக்கு, அதிகமான மூட நம்பிக்கை. ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் அவங்கள்ட்ட இப்போ இருக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த இது கலந்து இருக்கு, மூட நம்பிக்கைகள் கலந்து இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்மள்ட்ட இருந்து, அதாவது அஹ்லு சுன்னா முஸ்லிம்கள்ட்ட இருந்து தூரமா இருக்கிறாங்க. பலவிதமான மூட நம்பிக்கைகள், அந்த பழைய அந்த தப்பான நம்பிக்கைகள், தப்பான சிந்தனைகளை விடாமல் இருக்கிறனாலதான் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் தவறான போக்கில போகக்கூடிய சூழ்நிலை அந்த பாரசீகர்கள்ட்ட இப்பவும் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ரோமர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்ததுனால ஓரிரை அப்படிங்கிற அந்த பேச்செல்லாம் அவங்களுடைய வேதத்துல இருக்கு, அவங்க வச்சுக்கிற வேதத்துல இருக்கு. அதுல அவங்க தப்பு பண்ணலாம், ஆனா வேதத்துல வச்சிருக்கிறாங்க. பல நடைமுறைகள்ல நமக்கு ஒத்து வரக்கூடியவங்க அப்படிங்கிற அடிப்படையில அவர்கள் வெற்றி கொள்வார்கள். இன்னும் சில வருடங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய அந்த போரில, அந்த சமயத்தில
மூமின்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ ரெண்டு கூட்டம் இருக்கிறது. ரெண்டு கூட்டத்துல நமக்கு ஓரளவு ஒத்து வரக்கூடிய நெருங்கி வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னார். அதாவது அவங்களுக்கு குஃபுர்ல தான் இருக்கிறாங்க. ரெண்டுமே குஃபுர் கூட்டம் தான். ஆனா ஒரு கூட்டம் நமக்கு கொஞ்சம் அருகாமையில இருக்குது, கொள்கை அடிப்படையில கொஞ்சம் பக்கத்துல வருது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வெற்றியை நினைத்து கூட நாம சந்தோஷப்படலாம் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஆக இப்படி அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி சந்தோஷம் பற்றி, முஸ்லிம்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் என்பது பற்றி அல்லாஹ் தஆலா இது போன்ற வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லித்தர்றான். அது மாதிரி சுஹதாக்கள், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செஞ்சு அந்த ஜிஹாதுல கொல்லப்பட்டு ஷஹீதாக ஆன அந்த சுஹதாக்கள், அவங்க அதாவது கபருடைய வாழ்க்கையில பர்ஸகுடைய வாழ்க்கையில அவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஹதீஸ்ல வருது, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை நீங்கள் எப்படி சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்? மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான்? அடுத்து மறுப்பாக அஹ்யாவும், அவர்கள் அஹ்யாவும் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பின் யுர்ஸகூன், அவருடைய ரப்பிடத்தில அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப அவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா பேசும்போது இந்த மாதிரி ஷஹீதான மக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செஞ்ச அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வ யஸ்தப்ஷிரூன பில்லதீன லம் யஹகு பிஹிம் மன் கல்ஃபஹும் அலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது அந்த பர்ஸக் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சுஹதாக்கள் எப்படி இருக்கிறாங்களா, ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹ் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய பேரருளில் இருந்து அவர்களுக்கு கொடுத்தவற்றை கொண்டு சந்தோஷப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் அல்லவா, இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள், அவர்களுக்கு சந்தோஷ செய்தி சொல்லவும் நாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆக இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய சந்தோஷம், அது மாதிரி சஹாபாக்களுடைய சந்தோஷம் பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பேசியிருப்பதை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த அவர்கள் சந்தோஷப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனா வருகையை ஒற்றி எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்பதை ஹதீஸ்களில சஹாபாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது ஒவ்வொரு சஹாபாக்கள் ரெண்டு சஹாபாக்களாக ஆரம்பத்துல வந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா சந்தோஷம். மக்கள் எல்லாம் மதீனாவில் தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியே வந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, சிறு பிள்ளைகள், அதாவது வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அடிமைகள் எல்லோரும் வெளியே வந்தார்கள். அந்த நாளை போன்ற அந்த நாளில் மதீனத்து மக்கள் சந்தோஷப்பட்டதை போல எந்த நாளிலும் சந்தோஷப்பட்டதில்லை என்கிற அளவிற்கு அங்கே சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக நன்மையான விஷயங்களுக்காக, நன்மையான விஷயங்களை கண்டு மார்க்கம் வலுவடைவதை கண்டு, அது போல நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை நினைத்து நாம் சந்தோஷப்படலாம், பெருமை கொள்ளக்கூடாது, சந்தோஷப்படலாம். சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்று சொன்னால் அதை ஒட்டி நாமும் மகிழ்ச்சி அடையலாம், மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் பெருமை ஏற்படக்கூடாது, ஆணவம் ஏற்பட்டு விடக்கூடாது. சந்தோஷத்தை நாம் சந்தோஷத்தில் இருக்கிறோம், அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த விஷயங்களிலே ஈடுபடக்கூடாது.
நாம பார்த்தா ஒரு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அதாவது ஒரு தேர்வுல வெற்றி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறது. அந்த பார்ட்டியில தடுக்கப்பட்ட பொருள்களை, போதைப் பொருள்களை பயன்படுத்துறதுங்கிறது சில பகுதிகளில் முஸ்லிம் இளைஞர்கள்ட்ட கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றமாக இருக்குது. ஆக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்ட முறையில நம்முடைய சந்தோஷங்கள் இருக்க வேண்டும். சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக வரம்பு மீறிய மார்க்கம் தடுத்த அந்த நிலைக்கு சென்றுவிடக் கூடாது. இதையெல்லாம் நாம் கவனத்தில வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.